அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊருக்கு சொந்தக்காரர், காரைக்குடி மண்ணில் பிறந்து பல உயரங்களை தொட்டவர், எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய தம்பி சுபவி என்பது போக, சுபவி பிரபாண்டியன் அவர்களுடைய அண்ணன் எஸ்பி முத்துராமன் என்ற அளவுக்கு வளர்ந்தவர். 45 ஆண்டு காலமாக பொது வாழ்வில் ஈடுபட்டவர். இவருடைய தந்தை ராமசுப்பையா கள்ளுக்குடி போராட்டத்தில் கலைஞர் அவர்களோடும் கண்ணதாசன் அவர்களோடும் இவரும் ஒருவராக இருந்து போராட்டத்தை முன்னெடுத்தவர். ஆசிரியர், பேராசிரியர், முனைவர். கலைஞரோடு தான் கழித்த 10 ஆண்டுகளே அவர் பெற்ற வரமாக கருதுபவர். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கலைஞருக்கு உண்மையை உரசி பார்க்கும் ஒரு உரைகளாக வாழ்ந்தவர். எங்கெங்கும் கோவில்கள் கடல் போல் சூழ்ந்திருக்கும் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு படகில் பயணம் செய்பவர். எங்கெங்கும் கோவில்கள் கடல் போல் சூழ்ந்திருக்கும் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு படகில் பயணம் செய்பவர். இவர் புள்ளி விவரங்கள் சொல்ல ஆரம்பித்தார், தள்ளி நிற்பார்கள் எதிரிகள் அனைவரும். இவர் புள்ளி விவரங்கள் சொல்ல ஆரம்பித்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சகர வரிசையில் சானா சாவண்ணா அந்த வரிசையில் ஒரு சின்னதா கவிதைகள் கதைகளும் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பொறுப்பி எடுத்து எழுதியிருக்கிறேன். சங்கம், தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்த சாதனை இந்த நிகழ்ச்சி. சங்கம் ஏற்பாடு செய்த சாதனை இந்த நிகழ்ச்சி. ஏன் என்று சொல்கிறேன். சினேகன் இசைக்காகவும், சீனு ராமசாமி நாடகத்துக்காகவும், சுபவீரபாண்டியன் இயலுக்காகவும் இங்கு இணைந்திருக்கிறார்கள். சூட்சமம் புரிகிறதா? இதுவும் முத்தமிழ் விழாதான். இதுவும் முத்தமிழ் விழா. செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழா. சேர்பவர்கள் சேர்ந்தால் சைகை காட்டி செல்லும் வெற்றி. சேர்பவர்கள் சேர்ந்திருப்பதால் சைகை காட்டி செல்கிறது வெற்றி. சொந்தங்கள், தமிழ் சொந்தங்களே, நாம் இணைந்தால் சோகங்கள் விலகும், சௌகரியங்கள் பெருகும். சொந்தங்கள், தமிழ் சொந்தங்கள் இணைந்தால் சோகங்கள் விலகும், சௌகரியங்கள் பெருகும். ஆம், இது முத்தமிழ் விழாதான். நாடகத்திலிருந்து ஆரம்பித்து சீனு ராமசாமி அவர்கள் பேசினார். இசைக்காக நமது சினேகன் பேசினார். இப்போது இயல் தமிழே வந்து உங்கள் முன் பேச இருக்கிறது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மாவீரன் மார்ட்டின் லூதர் கிங் பிறந்த மண்ணில் நின்று பேசுகிற பெரிய பெருமையை, வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக என் முதல் நன்றி. அட்லாண்டாவிற்கு வந்திருக்கிற இந்த நாளில் நான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரினுடைய நினைவிடத்தை பார்த்தேன் என்பதில் மகிழ்ச்சி தானே தவிர பெருமை இல்லை. காரணம், அட்லாண்டாவிற்கு வந்தபோது பார்த்திருக்க கூடாது. மாவீரன் மார்ட்டின் லூதர் கிங் நினைவிடத்தை பார்ப்பதற்காக நான் அட்லாண்டாவுக்கு வந்திருக்க வேண்டும். அதுதான் இயல்பாகவே ஒரு சமூக போராளிக்கான பெருமையாக இருக்கும். நேற்றைக்கு நண்பர் சீனு அவர்கள் அதை பார்த்து விட்டு கண் கலங்கினார் என்று நண்பர்கள் சொன்னார்கள். இது ஒரு முத்தமிழ் விழா என்று நம்முடைய கணேசன் சொன்னார். அப்படியானால் இயல்தான் முதலில் வந்திருக்கிறார். நாடகம் முடிந்து இசையும் முடிந்து இயல்பு. ஒரு திரைப்பட இயக்குனர் கதை சொன்னால் அது எப்படி சுவையாக இருக்கும் என்பதற்கு சீனு ராமசாமி பேச்சு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு நாடகம் பார்த்தது போல இருக்கு. அதுபோல சினேகன் சொன்னார், நான் கரியாபட்டியா, புது கரியாபட்டியில் கட்டிலில் தென்னை மரத்திற்கு கீழே உட்கார்ந்து கூட கவிதை எழுதுவதில் ஒரு விருப்பம் உண்டு என்றால் அது இயற்கையானது. ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியாது, நேற்று 13 மணி நேரம் விமான நிலையத்தில் காத்திருந்த போதும் கவிதை எழுதினோம். ரொம்பவும் கசப்பாக நிலா வெளிச்சத்தில் மரத்தடியில் அமர்ந்து எழுதுவது, கவிதை எழுதுவது கவிஞனுக்கு இயல்பு. விமானம் வராத போது வராத விமானத்தை தவிர வேறொன்றும் நினைவுக்கு வராது.
அப்போதும் கவிதை வருகிறது என்றால் நேயர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். 2 பேரும் திரை உலகில் சிறந்து விளங்குகிறவர்கள். ஆனால் அவர்கள் என் மீது காட்டுகிற மதிப்பும் அன்பும் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் என்று நான் கருதுகிறேன். நல்லது, 8:15 மணிக்கு நிகழ்ச்சியை முடித்து விட வேண்டும் என்றார்கள். மணி இப்போது 8:25. என்ன செய்வது அல்லது எவ்வளவு நேரம் பேசுவது என்கிற ஒரு குழப்பம் எனக்கு இருக்கிறது. இவர்கள் 2 பேரும் திரைப்படத்திலே சிறந்து விளங்குகிறார்கள் என்பதுதான் எனக்கு தெரியும். இவ்வளவு சிறந்த சொற்பொழிவாளர்களாக இருக்கிறார்கள் என்பது தெரியாது. 2 சிறந்த சொற்பொழிவுகளுக்கு பிறகு 3ஆவதாக பேசுவது சிக்கலான ஒரு செய்தி. இந்த அட்லாண்டாவில் இருக்கிற, நான் இன்றைக்கு வர இயலாத சூழலில் தான் இருந்தேன். ஆனாலும் இங்கு வந்ததற்கு தம்பி கணேசன் காட்டிய அன்புதான். கணேசனை, சுரேஷை, நம்முடைய கோகுலை, பிரதிபாவை எல்லோரையும் இன்றைக்குத்தான் நான் முதலாக பார்க்கிறேன். சண்முகம் அவர்களை இங்கே வந்துதான் பார்க்கிறேன். ஆனால் அத்தனை பேரும் என்னிடத்திலே காட்டுகிற அன்பு அட்லாண்டாவுக்கு முதலிலேயே வந்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது. அடிப்படையில் ஒரு தலைப்பு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தலைப்பை அழைப்பிதழில் போடவில்லை. நான் வந்து கேட்டுத்தான் தெரிந்து கொண்டேன். ஒரு செய்தியை சொன்னார்கள். அயலகங்களில் வாழ்கிற தமிழர்களினுடைய தமிழ் பற்று பற்றி பேசுங்கள் என்று சொன்னார்கள். அதை நினைவில் வைத்துக் கொண்டு நான் ஒரு தலைப்பு சொன்னேன், வானில் கிளைகள் மண்ணில் வேர்கள். எவ்வளவுதான் குறைவாக, எவ்வளவுதான் உயர்ந்து வானத்தில் கிளை விரித்தாலும் மண்ணில் தான் வேர் பதிக்க முடியும். நீங்கள் இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இந்த மண்ணில் இருந்தாலும், ஆங்கிலேயர்களுக்கு இணையாக ஆங்கிலம் பேசினாலும், அட்லாண்டாவினுடைய வரைபடம் நுட்பங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொண்டாலும், நீங்கள் அமெரிக்கர்கள் என்று அமெரிக்கர்கள் ஏற்க மாட்டார். எத்தனை காலமானாலும் நீங்கள் தமிழர்கள் தான் அல்லது இந்தியர்கள். இந்த இடத்திற்கு வந்து நீங்கள் தமிழை மறக்காமல் இருப்பதே பெரியது. தமிழ் வாழுமா என்கிற ஐயம் யாருக்காவது இருந்தால், தமிழ்த்தாய் வாழ்த்தை தாரணி பாடிய போது கேட்டவர்களுக்கு வாழும் என்கிற நம்பிக்கை வரும். 2 பேரையும் நான் கவனித்தேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. லண்டன்ல எனக்கு ஒரு பேரன் இருக்கிறான். திருக்குறள் படிக்கிற போட்டிக்காக என்னை அழைத்து செல்கிற போது நான் போனேன். அவன் கவனமாக என்ன செய்கிறான் என்றால், எல்லோரும் திருக்குறள் சொல்லும் போது அவனும் சொல்லுகிற மாதிரி வாயசைக்கிறான். முடிந்ததற்கு பிறகு அந்த குரலை திருப்பி சொல்ல சிரிக்கலாம். நான் தாரணியை கவனித்தேன். பாடலை அது சொல்லிட்டு வெறும் வாயசைப்பு இல்லை. அமெரிக்காவிற்கு வந்தும் நீங்கள் தமிழை வாழ வைக்கிறீர்கள் என்று சொல்லுவது மிகை. நான் அப்படி சொல்லவில்லை. தமிழை மறக்காமல் இருக்கிறீர்கள், தமிழில் இழைப்பார்கள். இரண்டும் சேர்ந்ததுதான். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை இயந்திரமயமானது என்று எனக்கு தெரியும். என் பிள்ளைகள் இங்கே இருக்கிறார். வியப்பு என்ன என்றால், நான் சீனு ராமசாமியின் உருவத்தை பார்த்துவிட்டு வயதை கூடுதலாக நினைத்தேன். 2 பேருக்கு என் பிள்ளையின் வயது. வயதில் 2 பேரும் என் பிள்ளைகளை போல இருக்கிறார். முதிர்ச்சியில் என் தந்தையை போல இருக்கிறது. நாங்கள் 3 பேரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் அட்லாண்டாவில் இருந்துதான் சந்திக்கிறோம். பார்த்து ஆண்டுகள் சந்தித்திருக்கிறோம். பல ஆண்டுகள் இருக்கும். எந்த பொறாமையும் இல்லாத அன்பு கூறுகிற நண்பர்களாக சந்திக்கிறோம் என்பதை விட மகிழ்ச்சி வேறு. மாணவர்களுக்குள் முதலில் நட்பு வருவதை விட பொறாமைதான் வரும். இந்த பயலுக்கு என்ன அப்படின்னு எந்த பொறாமையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதே வாழ்க்கையின் மிகப்பெரிய உச்சம். அந்த வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள். இங்கே வருகிற போதுதான் எதிரிலே என் நண்பர் உட்கார்ந்து இருக்கிறார். இங்கே என் மகள் வீடு இங்கே இருக்கிறது. பிள்ளைகளால் தான் பெற்றோர்கள் வெளிநாடுகளை பார்க்கிறோம். பல நேரங்களில் பிள்ளைகளால் தான் வெளிநாடுகளை பார்க்கிறோம். எனக்கு பேசுவதற்காக என்று ஒரு வாய்ப்பு கிடைத்து முன்பே வந்திருக்கிறேன். எனவே இந்த இடத்தில் நான் சொல்ல வருகிற செய்தி ஒன்றுதான். வானில் கிளைகள் மண்ணில் வேர்கள் என்று சொல்லுவது நம்முடைய மரபு, நம்முடைய பண்பாடு, நம்முடைய மொழி. இவற்றை என்றைக்கும் மறக்காமல் இருக்க வேண்டும். மறுபடியும்
நீங்கள் தமிழை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் சொன்னால் அது செயற்கையானது, முடியாது. இங்கே வளர்கிற பிள்ளைகளுக்கு எங்களுக்கெல்லாம் தாய்மொழி மட்டும்தான். வெளிநாடுகளில் வளர்கிற பிள்ளைகளுக்கு தாய்மொழியும் உண்டு, சமூக தாய்மொழியும் உண்டு. சமூக தாய்மொழியை நீங்கள் ஒரு நாளும் கைவிட்டு விடக் கூடாது. 1000 மதிப்பும் 1000 பற்றும் நம் மண் மீது இருந்தாலும் இந்த நாட்டின் மீதும் உங்களுக்கு அதே பற்றுதல் இருக்க வேண்டும். இந்த நாடுதான் உங்களுக்கு வாழ வழிவகுத்திருக்கிறது, இந்த நாடுதான் உங்களுக்கான வேலையை தந்திருக்கிறது. இந்த நாட்டின் மீது அன்பு கொள்ளுங்கள், இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை மதியுங்கள். ஆனாலும் பிறந்த மண்ணை மறந்து விடாதீர்கள். இங்கே மறக்காமல் தானே கூடியிருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணலாம். நீங்கள் மட்டுமே அட்லாண்டாவில் இருக்கிற தமிழர்கள் இல்லை. ஓர் இலக்கிய விழாவிற்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறது வியப்பு என்று சீனராமசாமி சொன்னார். பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேயும் 7-8 பேர் அமர்ந்திருந்தால் அது இலக்கிய கூட்டம் என்று பொருள். அரசியல் கூட்டங்களுக்கு தான் ஏராளமாக வருகிறது. தமிழர்களின் பெருமையை உலகம் அறிந்திருக்கிறது, தமிழர்கள் அறிவில்லை. இந்த காலையில மார்ட்டின் லூதர் கிங் நினைவிடத்தை பார்க்கிற போது அண்ணல் காந்தியடிகளின் சிலை அங்கே இருந்தது. அப்போது மிகச் சரியாக யாரோ நண்பர்கள் யாரோ சொன்னார், மார்ட்டின் லூதர் கிங்குக்கு காந்தியார் தான் முன்னோடி, காந்தியாருக்கு டால்ஸ்டாய், டால்ஸ்டாய்க்கு திருவள்ளுவர். திருவள்ளுவன் உலகத்துக்கு முன்னோடியாக இருக்கிறான் என்பது பெருமை. திருவள்ளுவனை தமிழர்கள் அறியாமல் இருக்கிறோம் என்பது அகலம். அந்த பெருமையோடு நின்று விடக்கூடாது. நடிகர்களை அறிந்த அளவுக்கு திருவள்ளுவரை நாம் அறியவில்லை. 2026 தேர்தலில் திருவள்ளுவர் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது. நான் விளையாட்டுன்னு சொல்லுவேன். வேளையவர் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து விட்டு வந்தால் 2 வாரங்கள் வரலாம். எனவே அடிப்படையாக ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம் மொழி என்பது, நம் இனம் என்பது, நம் நாடு என்பது, இவைகளை நாம் தீர்மானிக்கவில்லை, யார் ஒருவரும் தீர்மானிக்க முடியாது. தமிழராக பிறக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்பதை கூட நாம் தீர்மானிக்க முடியாது. பிறப்பு என்பது ஒரு விபத்து. அந்த விபத்து நிகழ்ந்ததற்கு பிறகு உலகத்திலேயே நாம் நேசிக்கிற விபத்து பிறப்பு ஒன்றுதான். அந்த இடத்தில் நமக்கு நம் மொழியின் மீது, நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கவனித்திருப்பீர்கள், மொழி, இனம், நாடு என்கிற 3 மட்டும்தான் சொன்னேன். சாதியை, மதத்தை சொல்லவில்லை. மதம் என்பது பின்னால் அவரவர் வளர்த்துக் கொள்ளுகிற நம்பிக்கை. சாதி என்பது வளர்த்துக் கொள்ளக்கூடாத ஒரு முறை நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது என்னிடத்துல கேட்டார், சாதி மதம் பிரிவினை என்கிறீர்களே, மொழியும் பிரிவினை தானே, நான் தமிழன், நீ தெலுங்கன், நீ மலையாளி என்று பிரிவினை தானே என்றால் ஒரு வேறுபாடு இருக்கிறது. மொழி என்பது இயற்கையானது, மதம் என்பது நம்பிக்கைக்குரியது, சாதி என்பது கூடாது. இந்த 3ஐயும் நாம் பிரித்து பார்க்கிறோம். தமிழனாக இருப்பது என்பது நாம் தீர்மானிக்கவில்லை. ஆனால் பிறந்ததற்கு பிறகு நாம் தமிழனாக இருக்கிறோம், தமிழை கற்றுக்கொள்கிறோம், தமிழை படிக்கிறோம், தமிழின் மீது காதல் கொள்கிறோம். எதற்காக? தமிழ்தான் உலகத்திலேயே தொன்மையான மொழி, தமிழ்தான் இலக்கண இலக்கியங்களை கொண்ட மொழி, தமிழ்தான் வளம் மிக்க மொழி என்பதற்காக அல்ல. என்றைக்கும் ஒன்றை நான் சொல்லுகிறேன், தமிழ் மீது எனக்கு மிகுந்த பற்றுதல் உண்டு. ஒரு காலத்திலே நானும் அப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தேன். இப்போது எனக்கு கருத்திலே ஒரு மாறுபாடு வந்திருக்கிறது. அந்த மாறுபாடே எனக்கு எதிரான விமர்சனங்களுக்கும் வழிவகுக்கிறது. நான் தமிழை நேசிக்கிறேன், அது எந்த காரணத்துக்காகவும் இல்லை. உண்மைதான், தமிழ் தொன்மையான மொழி, யார் மறுக்க முடியும்? ஆனால் தொன்மையான மொழி என்பதற்காகவோ இலக்கண இலக்கியங்களை உடையது என்பதற்காகவோ இல்லை. தமிழ் என் தாய்மொழி என்பதால் நேசிக்கிறேன், அது போதுமானது. என் தாயை நான் நேசிப்பதற்கு அவள் அழகானவளாக இருக்க வேண்டும், அறிவுடையவளாக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை எல்லாம் இல்லை. அவள் தாயாக இருக்கிறார், அதுதான் அடிப்படை. எல்லோருக்கும் அவரவருக்கு அவரவர் தாய்மொழி உயர்ந்தது. எது முதல் தோன்றிய மொழி என்கிற சண்டை கூட வேண்டாம். தமிழ்தான் முதலில் தோன்றிய மொழி என்று விட்டுக்கோங்க. 2வது என்றால் ஏற்க மாட்டீர்களா? 2000ஆக தோன்றிய மொழி என்றால் தமிழை விட்டு விடுவோமா? அது மூத்த மொழிகளில் ஒன்று.
எப்படி நம் பிறப்பு விபத்தோ அப்படி தமிழ் முதலில் வந்தது என்பது ஒரு செய்தி, அவ்வளவுதான். அதற்காக மற்றவர்கள் மீது நாம் மோத வேண்டியதில்லை. நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய செயல் ஒன்றே ஒன்றுதான். எந்த அடிப்படையிலும் பகை வளர்க்காமல் இருப்பது. பகை வளர்க்காமல் நான் பலமுறை பேசியிருக்கிறேன். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மீது எனக்கு மதிப்பு உண்டு. ஆனாலும் அவருடைய ஒரு கருத்தை எப்போதும் நான் ஏற்பதில்லை. இந்தியா வல்லரசாக வேண்டும், எந்த நாடும் வல்லரசாக வேண்டும், எல்லா நாடுகளும் நல்லரசாக. வல்லரசு என்பது அடுத்தவன் மீது போர் தொடுப்பது தானே? வல்லரசு என்பது இந்த உலகத்தை ஆள்வது தானே? எனக்கு சேர சோழ பாண்டியர்களின் சண்டைகளில் கூட இப்போது உடன்பாடு. பாண்டியனுக்கும் சோழனுக்கும் சண்டை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்க. அது மதுரைக்காரனுக்கும் தஞ்சாவூர்காரனுக்கும் சண்டை, அவ்வளவுதான். இதுல மகிழ்ச்சி அடைவதற்கு எனக்கு என்ன இருக்கிறது? அதுவும் எதற்காக சண்டை? அந்த நாட்டு இளவரசியை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று இவன் கேட்டால் அவன் மறுத்து விட்டான். போர் போர் எதற்கு? நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ போய் கேடு, இல்லைன்னா கூட்டிட்டு வந்து அவர் சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்து கல்யாணம். சேவனுக்கும் சீனராம சமைக்கும் பொருந்தும் என்றால் சேரனுக்கும் சோழனுக்கும் பொருந்தாங்க. திருமணம் என்பது தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட வாழ்க்கை. போரற்ற உலகமே நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும். எந்த நாடு வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல, எந்த நாடு மோதிக்கொள்ள கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். முதலாம் உலக போர், இரண்டாவது உலக போர் முடிந்தது. இனி உலக போர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் நடக்காது. 3, 4 என்று எண்ணிக்கையில் எண்களை இட வேண்டியதில்லை. ஏற்கனவே உலக போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு நாம் பெயர் வைக்கணும். போர்கள் ஒடுங்காதவரை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் நமக்கும் என்ன பகை? இவர்கள் வாழ நமக்கும் இடம் கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் சொன்னேன். அமெரிக்காவில் கிளை விரியுங்கள், தமிழ்நாட்டில் வேர்மையுங்கள். தமிழ்நாட்டில் தமிழ் சொல்லிக் கொடுங்கள். எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். தாய்மொழியின் மீது பற்று கொள்ளுங்கள். அதுதான் தமிழன் பண்பாடு உயர்ந்தது. மறுபடியும் சொல்லுங்க, தமிழ் பண்பாடு மட்டும்தான் உயர்ந்தது என்று எப்போதும் பேசாது. பண்பாடு பறந்து உலகெங்கும் இருக்கிறது. இன்று காலையில நான் பார்த்த ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். இங்கே வருவதற்காக டெட்ராய்ட் விமான நிலையத்திலே நான் காத்திருக்கிறேன். விமானம் வருவதற்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது. நான் அமர்ந்திருக்கிறேன். அப்போது ஒருவர் தன்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு வந்தார். ஒரு சின்ன குழந்தை. அது கையில் வைத்திருந்த தேநீர் கூடையை கீழே போட்டு விட்டது. அந்த இடத்தில் தேநீர் பரவி நிற்கிறது. அந்த விமான நிலையத்தின் தரை எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். தேநீரும் ஊற்றியதற்கு பிறகு கண்டிப்பாக யார் வந்தாலும் வழுக்கி விடுவார்கள். அவர் தாள் எடுத்துக்கொண்டு வந்து, நான் யோசிச்சு பார்ப்பேன், இங்கே இந்த டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நாடே இயங்காது. இந்த நாட்டில் கூடுதலாக பயன்படுவது அதுதான் நினைக்கிறேன். இயங்க அதை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அது ஓய்வறையில் இருக்கு. அது வரையில் கண்டிப்பாக 10 பேரால் விழுந்துருவான். நாங்கள் இருப்பது 25வது நுழைவாயில் கேட்ல. 23 கிட்ட தான் அந்த ஓய்வறைகள், ரெஸ்ட் ரூம்ஸ். அங்க போகணும். என்ன செய்யறதுன்னு அவரு, நம்ம நாட்டுல என்ன செய்வோங்க, ரொம்ப மறைக்காம உண்மையை சொன்னா கொட்டி போச்சு, சரி வா பாத்துக்கலாம், அவ்வளவுதானே. எவனாவது விழுந்துருவானே, நம்ம விட மாட்டோம். எவனாவது விழுதான் அவன், அது அவன் விதி சார். இதுக்கு ஒரு விளக்கம் வச்சிருக்காங்க. உண்மது இவன், அவன் தவிக்கல, தொடைக்கணும், எடுத்துட்டு வரணும், அங்க போய் வருவது. அப்போது ஒருவர் எதிர் திசையில இருந்து வர்றாரு. அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவரு, நான் நிக்கிறேன், நீங்க போய், எனக்கு அவங்க பேசுற ஆங்கிலம் புரியல, ஆனா அதுதான் நீங்க எடுத்துவாங்க, நிக்கிறேன், நின்றுட்டு வர்றவங்க எல்லாம் விலகி போச்சு. சாதாரண நிகழ்ச்சி தான், பெரிய பண்பு அது. அவர் வந்து அந்த தாழை முழுக்க நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் குழந்தையை கூட்டிட்டு இவர் இந்த பக்கம் போனார், அவர் அந்த பக்கம் போனார். இதை விட பெரிய பண்பாடு இருக்கிறது. ஆனாலும் எனக்கு ஒன்று அவமானமாக இருந்தது.
இவ்வளவையும் நான் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தேன். உண்மையாக அதான் நடந்தது. நான் என்ன செய்திருக்கணும்? யாரோ எதிரிலிருந்து வர வேண்டாம், நான் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், எழுந்து போய் நான் நிக்கிறேன், நீ போய் எடுத்துக்கலாம் என்று சொல்ல தெரியவில்லையே. என்ன படித்தோம் என்று எனக்கு அவமானமாக. இதுதான் அடிப்படை பண்பு. பண்பு எல்லோரிடமும் இருக்கு, உலகம் முழுவதும் மனிதர்களிடம் இருக்கு. நாம் நம்முடைய மொழி மீதும் மரபு மீதும் மண் மீதும் பற்றுதலை ஏற்படுத்துவதற்கு பதிலாக என்ன செய்கிறோம் என்றால், மற்றவனை தாழ்த்துவதில் அவனை விட நாமே உயர்ந்தவன் என்பதில் கவனம் கூடுதலாக செல்லும். அங்கதான் சிக்கலே வருது. எல்லா இடங்களிலும் நீங்க குடும்பத்தில் கூட வீடுகளில் என்ன சிக்கல் வருது? யார் பெரியவங்கிறது தானே. பெரும்பாலும் நான் நீதிமன்றத்தை சுற்றி வருகிற போது ஒரு இடத்துல கூட்டம் கூடுதலா இருக்கு. என் வழக்கறிஞர்கிட்ட கேட்கிறேன், என்ன இது ஃபேமிலி கோர்ட், இளைஞர்களா நிக்கிறாங்க, எல்லாரும் டைவர்ஸ்க்கு நிக்கிறாங்க. அதாவது இரண்டு துருவங்களை எண்ணிப்பாங்க. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று அடிமைப்பட்டு கிடந்து எந்த நாளும் கணவனை விட்டு அடித்தாலும் உதைத்தாலும் போகக்கூடாது என்பது எப்படி பிழையோ, தொட்டதற்கெல்லாம் விலகி போவதும் கூட. நான் சிகாகோல பேசும்போது சொன்னேன், எப்போது குடும்பத்தில் இன்பம் வரும்? அந்த ஒரு பழைய பாட்டு, பட்டு வாங்கிட்டு வந்தா, பட்டு சேலை வாங்கிட்டு வந்தா இன்பமா இருக்குமா? பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? காசு என்னும் துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? இல்லை இல்லை, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தால் இன்பம். கொடுத்த வாழ்க்கையின் மிக சாதாரணமான ஒரு விதி, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். யார் பெரியவர் என்று நமக்கு சண்டை வருகிறது. உண்மை என்ன என்றால், இரண்டு தான் விடை. ஒன்று எல்லோரும் பெரியவர்கள் என்பது சரியான விடை, அல்லது யாரும் பெரியவன் இல்லை என்பது. யாரும் பெரியவன்லாம் இல்லை, எல்லோரும் பெரியவனாக வளர்கிற முயற்சி தானே தவிர எல்லாம் வளர்ந்து முடிந்து விட்டது என்பது ஒரு நாள். ஆகையினாலே இந்த செய்திகளை எல்லாம் நாம் எல்லாவற்றையும் நம்முடைய தமிழர்களினுடைய விருந்தோம்பல் பண்பு உலகத்திலேயே விருந்தோம்பல் பண்பு தமிழர்களுக்கு உண்டு என்பது உண்மையே தவிர சீராக்காரன் அடிச்சு வரட்டிடுறானா? இப்படியெல்லாம் புனைவுகளை நாம் உருவாக்கிக் கொள்ளலாம். உலகத்தை நேசிக்க கற்றுக்கொள்வதுதான் எல்லா பண்புகளிலும் சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. நான் கற்றுக்கொண்டேன், அதை கற்றுக் கொடுக்கிறேன். அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டதாக சொல்லுவது அவருடைய பெருந்தன்மை. மூத்த தலைமுறைகளிடமிருந்து கற்றுக்கொண்டோம், அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போகிறோம். வாழ்க்கையின் சுருக்கம் இதுதான், கற்றுக்கொண்டே கற்பித்தல். எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட உலகத்தில் யாராவது இருக்கிறாரா? எதுவுமே தெரியாதவர் யாராவது உலகத்தில் இருக்கிறாரா? இரண்டுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி. எவ்வளவு தெரிந்து கொண்டோம், இன்னும் எவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒவ்வொரு முறை நூலகத்திற்குள் போகிற போதும் என்ன தெரிகிறது? நம்முடைய அறியாமை தெரிகிறது. அறிவு தெரியவில்லை, நம்முடைய அறியாமை தெரிகிறது. இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான புத்தகங்களில் 50 புத்தகங்களை கூட நான் படிக்கவில்லை. என்னை ஐயா ரொம்ப படிச்சவங்க எப்படி சொல்றாங்க? அவன் அதுவும் படிக்காதனால என்ன சொல்றான்? 50% படிக்காதனால எனக்கு படிச்சவன் தவிர எனக்கு தெரியும், இவ்வளவு படித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. வெறும் படிப்புதான் அறிவுன்னு நான் நினைக்கல. படிப்புதான் அறிவுன்னா உலகத்திலேயே நூலகம் தான் சிறந்த அறிவாய். நூலகத்தை விட என்ன பெரிய அறிவு இருக்கிறது? எத்தனை புத்தகங்கள் படித்தோம், எந்த மாதிரி புத்தகங்களை படித்தோம், எவற்றை எப்படி உள்வாங்கிக் கொண்டோம், அதனால் உலகத்திற்கு நாம் என்ன செய்தோம்? இத்தனை கேள்விகளுக்கு ஒரு அறிவாளியா இல்லையா என்று முடிவு செய்வதற்கு, அறிவாளியா இல்லையா என்பதற்கான அடித்தளம் நீ என்ன செய்தாய் என்கிற கேள்வி. எது அறிவு என்பதற்கு வள்ளுவரை விட வேறு யார் அத்தனை சரியாக விடை சொல்ல முடியும்? நீங்க கேட்டு பாருங்க, அறிவுன்னா என்னன்னு. அது ஞானம் என்று சொல்வார்கள், கண்டுபிடித்தல், அது எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுதல். ஒற்றை வரியில் விடை சொன்னவன் வள்ளுவன் தான். நன்றின்பால் உயிப்பது அறிவு. எது நன்மையை நோக்கி போகிறதோ அது அறிவு. இத்தனை எளிமையா எப்படி சொல்ல முடியும்? நன்றின்பால் உயிப்பது அறிவு. அடுத்தவன் வீட்டு கதவை இரவுல உடைச்சு கூட்ட உடைச்சு உள்ள இருக்கிற ஜாமான்லாம் எடுத்துட்டு வந்து புத்திசாலித்தனம் வேணுமா இல்லையா? சாதாரண விஷயமா அது? பல நேரங்களில் நம்ம வீட்டு கதையில நமக்கு தரல.
யார் வீட்டு கதவையோ இரவு நேரத்துல போய் திறந்து ஜாமான்லாம் எழுதிட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளவு பெரிய புத்திசாலின்னு அட்லாண்டா தமிழ்ச்சங்கத்துல பாராட்டு விழா நடத்துங்களா? நல்லா திருடுறாருங்க. அதுவுமே அடுத்த வீட்டு கதவெல்லாம் புத்திசாலித்தனமாக கூட இருக்கலாம். அறிவர்கள் புத்திசாலித்தனமாக கூட சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லல. நன்றின்பால் இருப்பது விட எப்படி, நான் அதைத்தான் சொன்னேன். நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருமை திருக்குறள். மற்ற இலக்கியங்களை எல்லாம் நான் குறைத்து சொல்லல. திருக்குறளை போல அத்தனை அழகாய் ஒவ்வொன்றையும் வள்ளுவன் எப்படி சொல்லிக் கொடுக்க கற்க. நம்ம திருக்குறளை பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வருகிற போது கணேசனுடைய பொண்ணு முத்தமிழ் ஒரு குறள் சொன்னிச்சு. அதோட நிறுத்தி இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. குறளுக்கு பொருளும் சொன்ன. பல நேரங்களில் பொருள் தெரியாம நம்ம மனப்பாடம் பண்ண சொல்றது. கற்க வள்ளுவனுடைய மிகப்பெரிய செய்தி என்ன என்றால், பல இடங்களில் வள்ளுவனை போல புத்தாம் பொதுவாக பேசியவர்கள் யாரும் இல்லை. கற்க என்று வள்ளுவர் சொன்னாரே தவிர எதை கற்கன்னு எப்ப சொன்னாரா? வானியல் படியிலாரா? கெமிஸ்ட்ரி படியிலாரா? ஏனென்றால் காலந்தோறும் கல்வி மாறும் என்று வள்ளுவனுக்கு தெரியும். கடிப்பொறிய வள்ளுவன் சொல்லலையே. கடிப்பொறி நம்ம தலைமுறைக்கு எங்களுக்கு பின்னாடி தானே தெரியும். கற்க, அவ்வளவுதான். கற்க முடியலையே, நேரம் இல்லையே. உழைக்கிற மக்களுக்கு எப்படி படிக்க முடியும்? நான் பல நேரங்களில் சொல்லுவேன், நான் நூலகத்தில் ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், நான் படித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் யாரோ ஒரு தோழன் எனக்காக தெருவை சுத்தம் செய்கிறான், சாக்கடையை சுத்தம் செய்கிறான். அவன் எனக்கும் சேர்த்தே அந்த வேலையை எனக்கும் சேர்த்தே அவன் அந்த வேலையை செய்கிறான் என்றால், அவனுக்கும் சேர்த்தே நான் படித்தால் தான் அறிவாய். அவனுக்கும் சேர்த்தே படித்தால் தான் பெரிய அறிவாய். நிறைய படிச்சதுனால இல்லை, படித்ததை இந்த மக்களுக்கு பயன்படுத்தியதால் அறிவாய். கற்க என்று சொன்ன வள்ளுவன் நினைத்து பார்த்திருக்கிறார். ஒரு வேளை படிக்க முடியாதவர்கள் இருக்கலாம், வாய்ப்பில்லாதவர்கள் இருக்கலாம். என்ன சொல்றது செய்வது? கற்றிலனாயினும் கேட்க. அடுத்த அதிகாரத்திலேயே கற்க முடியவில்லை, பரவாயில்ல கேடு. கற்க கற்றிலனாயினும் கேட்க. பிறகு வள்ளுவருக்கே ஒரு அச்சம் இருக்கிறது. இந்த பயிர் எதையாவது கேட்டுட்டு நீ தான் கேட்க சொன்னேன்னு சொல்லிடுவானேன்ட்டு எனைத்தானும் நல்லவை கேட்க. வள்ளுவரே கிடையாது. நம்மளை பத்தி அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு இடக்கு முழக்க தான் பண்ணுவாரு. ஏன் இதெல்லாம் கேட்க? நீ தானே கேட்க சொன்ன. கற்க அடுத்த அதிகாரம் கற்றிலனாயினும் கேட்க. அதுக்கு அடுத்து எனைத்தானும் நல்லவை கேட்க என்று சொல்லி தந்த வள்ளுவரை நாம் மறக்காமல் இருப்பதே நம் வேர்கள் மண்ணில் இருக்கின்றன என்பதற்கான அடையாளம். கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் படித்து விட முடியாது, நேரம் இருக்காது. ஏனென்றால் அமெரிக்காவில் டாலர்ல சம்பாதிக்கிறீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியுமே தவிர, எத்தனை பனியில் எத்தனை மழையில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். இந்த வாழ்க்கை எனக்கு பொறாமை தரவே இல்லை. கோச்சுக்காங்க, எனக்கு பரிதாபமா தான் எனக்கு இப்படிதான் உண்மையா சொல்றேன். பீட்டர் உணர்ந்து சொல்றார், உண்மைதாங்க. ஏனென்றால் நான் பார்க்கிறேன், என் மனைவிக்கு ஒரு வருத்தம் உண்டு. பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுச்சுங்கிற பெருமை தாண்டி பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. அதுதான் உண்மை. 3 பிள்ளைகளும் 3 தேசங்களில் இருக்கிறார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா வந்திருக்காங்க. ஏன் கணேசன் அன்புக்காக தான் வரமாட்டேன்னு என் பொண்ணு சண்டை போடுச்சு. வந்ததே 1 மாசம் தான் வரைக்கும். என்னால 3 மாசம் இருக்க முடியாதுப்பா, வேலை இருக்கு. 73 வயதுலையும் கூடுதல், இப்பதான் கூடுதலா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் கல்லூரியில இருந்த போது பென்ஷன் வாங்கினா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் சம்பளம் வாங்கிட்டேன். கல்லூரியில வேலை பார்த்த போது பையன் பாதி நாள் ட்ரை பண்ணிடுவான், அது பென்ஷன் தான். இப்பதான் முழுசா வேலை பார்க்கிறேன். அப்ப என் பொண்ணு என்ன சொல்லுது, வரனதே 1 மாதம் வரீங்க, அதுல மீட்டிங் போயிட்டீங்கன்னா நீங்க வீட்டுல இருக்க அப்படின்னு சொல்லுது. எங்களோடு இருங்கள். பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சி என்றால், பிள்ளைகள் 3 வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். உலகத்திலேயே பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? நம் பிள்ளைகளை விட பேர பிள்ளைகளை கொஞ்சுவதுதான். அந்த வயது வந்தவர்களுக்கு தெரியும். பேர பிள்ளைகளை கொஞ்சுவதில் இருக்கிற மகிழ்ச்சி ஒரு தலைமுறை தாண்டி. ஆகையினாலே
நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. வெளியே வந்து பார்த்தா நடமாட்டமே இல்லை. இது அமைதி இல்லை, அச்சமா இருக்கு. எதற்கு நம்ம ஊர்ல ஒரு சத்தம் போடுறதுக்கு முன்னாடி 10 பேர் வந்துருவோம். பல நேரங்களில் தேவையில்லாம வேற வந்துருவோம். அது வேற. தேவைக்கு கூட வருவதற்கு ஆட்களை நயன்ல வந்து கூப்பிடலாங்க. நயன்ல ஒண்ணு இல்லடா உறவு, காவல்துறையா உறவு, பக்கத்து வீட்டுக்காரன். என்ன ஆயிடுச்சு? இந்த ஆவோன்னு பேசுற நாடுகள் கூட கோவிட்டுக்கு அப்புறம் அடங்கிட்டாங்க. நாங்கள் கையில் வைத்திருக்கிற அணுகுண்டு ஒரே ஒரு சின்ன பூச்சி என்ன பண்ணிடுச்சு? இந்த உலகத்தை அடக்கிடுச்சு. இந்த உலகம் நிலையற்றது என்பதை வாழ்க்கை பலமுறை சொல்லிக் கொடுத்திருக்க. அண்மையில் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தை விட ஒன்று சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த பயணிகளில் அல்லது விமான பணியாளர்களில் யார் நினைத்திருப்பார் இன்னும் 5 நிமிடங்களில் இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்? யார் நினைத்திருப்பார்? இளமை மீண்டும் வர அவர் ஒரு பாட்டு சொன்னார். சிநேகன் பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு, ஆசையே அழைப்பவரே நாமெல்லாம் அதன் வேறு. அந்த பாட்டுல கடைசி வரி கேளுங்க. வாழ்க்கையெல்லாம் போனதே வடிவம் மட்டும் வாழு. ஒரு தாத்தா பாட்டியை காட்டு. வாழ்க்கையெல்லாம் போனதே வடிவம் மட்டும் வாழுது, இளமை மீண்டும் வருமா, முதுமையே சுகமா. புரிந்து கொள்வோம். முதுமையும் சுகம், முதுமையே சுகமா, முதுமையும் சுகம். ஏன் முதுமையும் சுகம்? இறந்து போன ஐயா வி.கே.டி. பாலன் அவர்கள் எழுதி வைத்திருந்த அந்த வரிகளை நான் கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன். அவர் எழுதி வைத்திருந்தார், நரை திரை மூப்பு வந்துவிட்டதே என்று கவலைப்படாதீர்கள். உலகத்தில் பல பேர் அந்த வாய்ப்பு வராமலேயே இறந்து விட்டார். இந்த நாளைக்கு நான் ஏன் வருத்தப்படணும்? என்னை பார்த்து அரசியல் மேடையில் தான் இவ்வளவு அன்பெல்லாம் இருக்காது. என்னை பார்த்து நான் அரசியலே தொடாம ஏன் பேசுறேன்னா, பலரும் கலந்திருக்கிற இடமாக தமிழ்ச்சங்கம். நான் வந்து உங்களை சேர்க்கிறது ஒரு பிரிச்சிருக்கேன். எனக்கு அரசியல் பேச 1000 மேடைகள் இருக்கின்றன. வாழ்வியலை நாம் பேசணும். அப்போ அந்த அரசியல் மேடைகள்ல பேசும்போது அந்த விமர்சனங்கள் வர வர கொஞ்சம் ஆபாசமா தான் போகும். ஒரு ஆள் என்னை பார்த்து, இவன் ஒரு கிழமை அந்த கழுத்து பையன் எப்படி பேசுறான்னா, அதுவா அரசியல்? எப்ப 73 வயசானவன் கிழமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா வரணும்? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்லை, எனக்கு தான் என்ன சந்தேகம். முதுமை என்பது வருத்தத்திற்குரியது. முதுமையே போதும் என்பதும் அல்ல. முதுமை வரையில் வாழ வாய்த்திருக்கிறது, தலை நரைக்க நமக்கு கிடைத்திருக்கிறது. நினைச்சா 10 வயசு பாப்பாவுக்கு நினைச்சாலும் விரும்பினாலும் தலை நினைச்சிருமா? நமக்கு என்ன என்றால், உடம்பு வெள்ளையா இருக்கணும், முடி கருப்பா இருக்கணும். அதாவது டை அடிச்சுக்கிறது பெரிய தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது செயற்கைன்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னா தலை சீவிக்கிறது கூட செயற்கை. இயற்கையாவே மனுஷன் இருக்க முடியுமா என்ன? உடைகள் செயற்கை தானே. செயற்கையே இல்லாமல் இயற்கையால வாழ முடியாது. எனக்கு திமுக மேடைகள்ல எத்தனை பேர் அமர்ந்திருந்தாலும் எல்லாம் சொல்றாங்க, நீங்க மேடையில நீங்க பார்த்தோம். அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல. அத்தனை பேரும் வெள்ளை சட்டை கருப்பு தலை, நான் மட்டுமே கருப்பு சட்டை வெள்ளை தலை. பார்த்தாலும் ஒரு முறை உண்மையாக நடந்தது. ஐயா தலைவர் கலைஞர் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். மறுபடியும் அது அரசியல் அல்ல, நிகழ்ச்சி. ஒரு மொத்த அரசியலும் பேசுவாங்க. ஆனா அவர் சொன்ன அந்த வரி இருக்கு பாருங்க, இதுவரை நான் செய்து பார்த்ததில்லை. ஒரு பக்தி படத்துக்கு பராசக்தியின் பேர் வச்சு ஒரு கலைஞரால் தான் நமக்கு சிந்திக்க முடியும். நான் பராசக்தியை பத்தி 100 மேடையில பேசிட்டேன். இது வரைக்கும் அந்த கருத்து 2 பேர். அப்போ ஐயா தலைவர் கலைஞர் வீட்டில் உட்கார்ந்துருக்கேன். அண்ணன் துரைமுருகன் பக்கத்தில் இருக்காங்க, நான் இருக்கேன். அப்போ ஐயாவோட கொள்ளு பேர் இன்றைய முதலமைச்சர், அவங்க செல்வி, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு பேர் எல்லாம் வருகிற போது ஒரு பொடி, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. பிறகு தளபதி அடுத்த நாள் சொல்லும் போதுதான் தெரியும் அவருடைய பேராங்க. என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். நான் அதை யாரையும் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி கேட்டேன். நீ மட்டும் ஏன் வெள்ளையா ஒயிட்ல மீச வச்சிருக்கேன்னு கேட்டேன்.
ஏன் நீ மட்டும் ஒயிட்ல மீச வச்சுக்கிறேன்னு கேட்டான். போனதுக்கப்புறம் ஒரே சிரிப்பு. துரைமுருகன் தான் கேட்டேன், அவன் கேட்டு போறான். நான் சொன்னேன், நீங்க எல்லாம் தான் காரணம். அவன் வெள்ளை மீசையை பார்த்ததே இல்லை. நல்லா கடுகடன் மீசை வச்சுதான் என்ன கேட்பான்ல. தலைவர் கேட்டாரு, என்ன எனக்கு பேசிட்டு இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம எல்லாம் டை அடிக்கிறோம். நான் தலைவரே சொல்லிட்டேன், அவரையும் சேர்த்து சொல்லிட்டாரு. அவன் அப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். அதுக்கு ஐயோ, அப்புறம் அவரை அடிச்சிருக்காருல. துறைமுருகன் தலைவரே தான் பேசுவார். எதற்கென்றால் முதுமை ஒன்றும் வருத்தத்திற்குரியது. எப்போதும் ஒன்றில் நாம் தெளிவாக எந்த ஒன்றுக்கும் அஞ்சவும் வேண்டியதில்லை, எந்த ஒன்றுக்கும் முந்தவும் வேண்டும். மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டாம், மரணத்துக்கு முந்தவும் வேண்டும். வரும்போது வரும்போது வரட்டும். நீ உன்னால் தடுத்து விட முடியும், தடுக்க முடியாது. இருக்கிற போது என்ன செய்கிறோம் என்பதுதான் கேள்வி. நமக்கு இருக்கிற பெரிய சிக்கல் விலங்குகள் பறவைகளுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு என்ன என்றால், அவை நிகழ்காலத்தில் வாழ்கின்றன. பெரும்பாலும் குழந்தைகள் கூட. தென்கட்சி ஐயா தான் சொல்லுவார், எப்பாவது ஒரு மாடு அந்த ஓரமா அப்படி நின்றுட்டு இருக்குன்னா, எப்படி நம்ம கண்ணுக்குட்டி எல்கேஜில சேர்க்கறதுன்னு கவலைப்பட்டு அது சும்மா மனுஷனுக்கு இருக்கிற கவலைகள். நாம் கடந்த காலத்தை எண்ணி கவலைப்படுகிறோம், எதிர்காலத்தை எண்ணி ஆசைப்படுகிறோம் அல்லது அச்சப்படுகிறோம். அதனால் நிகழ்காலத்தில் வாழ தவறி விடுகிறோம். அதுதான் எனக்கு இந்த நிமிடம், இந்த அரங்கு தான் நிகழ்காலத்தில் வாழ்வது. பழைய திரைப்படம் நான் சங்க இலக்கியத்தில் மட்டும் இல்லை, நான் உண்மையா சொல்ற திரைப்படங்களில் கண்ணதாசன் ஒரு 2 வரி எழுதியிருக்கிறார் பாருங்க. 8 குஞ்சுகள் பிறக்குது. பெட்டை சேவலை கட்டு சேவலை பெட்டை கோழிக்கு கட்டி வைத்தவன் யாரடா? 8 குஞ்சுகள் பெற்றெடுத்தவன் சோறு போட்டவன் யாரடா? இதுதான் முக்கியம். வளர்ந்த குஞ்சுகள் பறந்து போன பின் வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியின் துயரம் யாப்பனை மனதினால் வந்த நோயடா. எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இன்றைக்கு நான் பார்த்த சிநேகன் வேறு. பட்டுக்கோட்டை மாதிரி பாட்டு செத்து பாருங்க சொல்லுங்க, ஒரு தைரியம் வேணும். இதுவரையில் யாரிடமும் எனக்கு ஒரு பாட்டு எழுத வாய்ப்பு தாருங்கள் கேட்டதில்லைன்னு சொன்ன சுயமரியாதை தான் உங்கள் கருப்பு சட்டைக்கான மரியாதை. அது திமிரல். என்னை கூப்பிட்டு பேசுவீங்கன்னு சொல்ல திமிரல். ஆனால் அப்படி வேண்டாம். வருவது வரும், வரட்டும். கண்ணதாசன் எழுதியிருக்கிற அந்த வரியை நான் கண்ணுக்கு நேராக நான் பார்த்தேன். நம்ம என் வீட்டுல மொட்டை மாடில நிற்கும் போது நானும் என் மனைவி பார்ப்போம். பூரா குஞ்சு பொறுத்து அது பார்க்க தெரியாது. இது என்ன செய்யும்னா, எங்கேயோ போய் எடுத்துட்டு வந்து, அதுவும் மாலை நேரத்தில் இந்த காக்கைகள் கூடு அடைந்த பிறகு, இல்லைன்னா காக்கை கொத்திருமோன்னு பயப்படுது. போன பிறகு எடுத்துட்டு வந்து அந்த குஞ்சுக்கு ஊட்டுது. கொஞ்ச நாள்ல அந்த குஞ்சு பறந்துருக்கு. அவ்வளவு பாசமா ஊட்டுச்சு இல்ல, பறந்துருச்சேன்னு என்னைக்காவது வருத்தப்படுதா? அதுதான் இயற்கை. நாம வருத்தப்படுறோமே, பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போகலையேன்னு முதல்ல வருத்தப்படுறோம். நம்ம இருக்கிறோமே, அவெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகலையேன்னு வருத்தப்படுறோம். பிறகு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களேன்னு வருத்தப்படுறோம். வேறொன்றும் இல்லை. வாழ்க்கை இயற்கையாக எது வருகிறதோ அதை ஏற்று. மனித ஜாதி துயரம் மனதினால் வந்த நோய். நமக்கு வெளிநாட்டுக்கு வந்த உடனே எங்க மாதிரி ஆட்களுக்கு என்ன சிக்கல் வரும்னா, ஜெட்லாக்னு ஒண்ணு சொல்லுவோம். ஜெட்லாக் வரும்போது இல்லையோ சொன்னதுனாலே வந்துருச்சு நம்ம நினைச்சுக்கோம். எனக்கு அப்படிலாம் ஒண்ணு வந்தது 2 தான். இங்க வந்த உடனே இப்ப இந்தியாவில் என்னத்துக்கு வளர்க்குது, இந்தியாவில் என்ன நேரமா இருந்தா என்ன பண்ண போற? 2 கேள்விகளை என் மனைவிட்ட சொல்றேன். 2 கேள்வியை விட்டுரு. ஏங்க இப்ப நம்ம ஊர்ல எதுக்கு? பிறகு ஒரு தேநீர் குடிக்கலாம்,
$1 தான் நம்ம ஊர்ல $1 எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா தேநீர் உள்ளே இறங்காது. இங்க அது ₹1. இங்கே இருக்கிற போது நீ இங்கே இருக்கிற மனிதராய் இயல்பாக காலை 5 மணிக்கு எழுந்து வழக்கம். எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் 5 மணி எப்போ அப்ப எழுது. நான் இந்தியாவில் 5 மணிக்குன்னா சாயந்தரம் தான் எழுது. எங்கே இருக்கிறோமோ அங்கே இருப்போம். என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். வாழ்க்கையில் 3 மந்திரங்கள் இருக்கின்றன. இயன்றவரை நாமும் நம்முடைய சுற்றுச்சூழலை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்வோம். அடிப்படையில் பகை உணர்ச்சி இல்லாமல் இருந்தால் அதை விட நமக்கு நன்மை வேறொன்றும் அல்ல. எனக்கு நல்லது. மகிழ்ச்சியா இருக்க வரைக்கும் நாங்க 3 பேரும் அவ்வளவு பிரியமா இருக்கிறோம். பிரிஞ்சா மறுபடியும் எப்ப சந்திப்போம் தெரியாது. நாங்க ஆளுக்கு ஒரு திசையில ஓடுவோம். ஆனாலும் இந்த நாளை எது நினைவில் கொண்டு வந்து செலுத்தும் என்றால் இந்த அன்புதான் கொண்டு உலகத்தையே தன் குடைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அலெக்சாண்டர் கருது முதல்ல 36 வயதில் இறந்து போனார். காலம் முழுவதும் போர்க்களத்தில் இருந்த அலெக்சாண்டர் காய்ச்சலில் இறந்து போனார். காலம் முழுவதும் போர்க்களத்தில் நின்ற நெப்போலியன் வயிற்று வலியில் இருந்தார். நெப்போலியன் தன் மகனுக்கு எழுந்த கடைசி கடிதம், நீ போர் வீரனாக இருக்க வேண்டும், போர்க்கலை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்ல இல்லைங்க வயிற்று வலி வராமல் பார்த்துக்கொள்ள. உண்மை அது, விளையாட்டுக்கு சொல்றதை தவிர அது உண்மை. அது உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்த அலெக்சாண்டரால் அது முடியவில்லை, நெப்போலியனால் முடியவில்லை. உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு செய்து தெராசா உலகத்தை ஆழ்ந்தார். மதம் அடிப்படையில் எதிர்த்தால் நோய் இவருக்கு. அன்புதான் அன்பு ஒன்றுதான் உலகம். அறிவியல் எல்லாம் உதவும், அறிவியல் எல்லாம் வாழ்க்கைக்கு உதவும். அன்பு ஒன்றுதான் உலகை ஆளும். நாமும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக வாழ கற்றுக் கொள்வது ஒன்று. அடிப்படையான 3 செய்தி. ஒருவருக்கு ஒருவர் உதவி வாழ்க்கை 2. விலங்குகிட்ட இல்லாத நல்ல குணங்கள் கெட்ட குணங்களும் உண்டு, நல்ல குணங்களும். கடந்த காலத்தை நினைப்பதில்லை. ஆனா இந்த புறா சமூகத்துக்கெல்லாம் நம்ம உதவணும் எந்த புறாவும் நினைக்கிறேன். நான் வாழ்வது, நாம் வாழ்வது மட்டும் நம் வாழ்க்கை என்றால் விலங்குகளுக்கும் நமக்கும் வேறுபாடு. மகிழ்ச்சியாய் இருப்போம், ஒருவருக்கு ஒருவர் உதவி வாழ்வோம், எல்லோரையும் கண்ணியமாக. அவ்வளவுதான். எல்லோரையும் வேலை பணக்காரன் பெண்ணுனாலே குறைவுன்னு நினைக்கிறாங்க. இன்னமும் மாறல இல்லை. இருந்தாலும் ஒரு பொம்பளைக்கு ஆம்பளைக்கு இருக்கலாமாப்பா. பேசும்போதே என்ன சொல்றானா, இருந்தாலும் ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு திமிர் இருக்கக்கூடாது, திமிர் இருக்கக்கூடாது யாருக்குன்னு சொல்ல. அது என்ன பொம்பளைக்கு இருக்கு சொல்லும் போதே ஆம்பளைக்கு இருக்கலாம்னு அதுக்குள்ளே இருக்கு. பெண்ணும் ஆணும் பிறப்பா சமமாகும். எந்த வீட்டில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த வீடு தான் வீடு. நட்புதான் அன்புதான் உள்ளது. மைய பத்தி சொன்னாரு. மைய மீசை கடிச்ச ஒரு இளைஞர்னு காட்ட விரும்புகிறார். மையத்தான் ஆசையாக நினைக்கும் பேனாவுக்கு ஊற்றி அந்த எழுத்தின் மூலம் இன்னும் இளமையாக இருக்கிறார் என்று சொல்கிறார். கதாசிரியர் பேசும்போது அனைத்தையும் காட்சிப்படுத்தினார். பாடலாசிரியர் நமக்கெல்லாம் பாட்டு பாடி கிடைத்தார். பேராசிரியர் பாடம் எடுத்தார். ரொம்ப அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுல போரை பத்தி அவர் சொன்னும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த விஸ்வரூபம் படத்துல ஒரு பாட்டு, கமலஹாசன் பாட்டு, போரில் யார் இழந்தாலும் ஓர் தாய் அழுவாள் அப்படின்ட்டு. அது வந்து அதை நம்ம நினைச்சுக்கணும். போடுறப்பையும் யாராவது ஒரு தாய் அழுவா அப்படின்னு. எயின்ஸ்டீனை பத்தியும் சொன்னாங்க. அதுல ஒரு ஞாபகம் வந்தது. போர் பத்தி அவர் சொன்னும் போது
மூன்றாம் உலகப் போர் எந்த ஆயுதத்தை வச்சு நடத்துவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு எனக்கு பதில் தெரியாது. நான்காம் உலகப் போர் எந்த ஆயுதத்தை வச்சு நடத்துவாங்கன்னு நான் சொல்றேன், கல்லும் கம்பும் வச்சு. ஏன்னா அந்த உலகமே அழிஞ்சிடும் மூன்றாம் உலகப் போர்ல, வெறும் கல்லும் கம்பும் மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்னு சொன்னாரு. அந்த அந்த பகை போரை நாம் வளர்க்கக்கூடாது. பகையை வளர்க்குறதுன்றது எப்படின்னா விஷத்தை நாம குடிச்சிட்டு நம்ம எதிரி சாகணும்னு நினைக்கிறது தான் பகையை வளர்க்குறது. அது மாதிரி அந்த பகையை ஐயா சொல்லும்போது சொன்னார், முத்தத்துக்கு மட்டும்தான் நம்ம திரும்ப கொடுக்க முடியும். அதே மாதிரி மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிடலாம். முத்தத்துக்கும் மரியாதைக்கும் அந்த ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அதே மாதிரி பகையை விதையை புதைச்சோம்னா அந்த மரமா வளரும். அந்த விதை தான் மரமா வளரும். ஆனா பகையை புதைத்தால் அன்பு என்னும் செடி வளரும். அந்த அன்பு செடி முளைக்கட்டும். அனைவரையும் நேசிப்போம், அன்பையை சுவாசிப்போம். நன்றி. ரெண்டாயிரத்தி 25 செயற்பாட்டு குழு அப்புறம் இயக்குனர் குழு யாரும் இருந்தாலும் இங்கே மேடைக்கு வந்துருங்க. ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம். சிறப்பு விருந்தினர்கள் கூட இயக்குனர் குழு, செயற்பாட்டு குழு, செயற்குழு எல்லாரும் புகைப்படம் எடுத்துருக்காங்க. நீங்களும் எல்லாரும் புகைப்படம் எடுத்துக்காங்க. ஆளுமை